வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான பகுதியை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம தினம் ஒரு விதின்னு பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு விதியை பார்க்க போறதில்ல. அதுக்கு முன்னாடி பார்ட் நம்பர் 3 பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போறோம். பார்ட் நம்பர் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பகுதி 3 அடிப்படை உரிமைகள். இது அரசியலமைப்பினுடைய மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பார்ட் 3. இதுல 12 இருந்து 35 வரைக்கும் விதிகள் இருக்குது. 12 to 35. இது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. இதுல துவக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளும் தற்பொழுது 6 அடிப்படை உரிமைகளும் இருக்குது. சொத்துரிமையை நீக்கிட்டாங்க, அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இந்த 7 அடிப்படை உரிமைகளுக்கு வித் ஷார்ட்கட் ஸ்டோரியோட நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம சமத்துவமா இருந்ததுனாலதான் சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சாலும் நம்மள சுரண்டனாங்க. எப்படி சுரண்டனாங்க? சமயம், கல்வி மற்றும் பண்பாடு மூலமாக நம்மள சுரண்டனாங்க. கடைசியா சொத்துக்களையும் சுரண்டிட்டாங்க. நாம இதுக்கெல்லாம் தீர்வு காண நீதிமன்றத்தை நாடினோம். இதுதான் 7. இந்த 6வது தான் சொத்துரிமை நீக்கிட்டாங்க. இப்ப இதை திரும்பவும் தெளிவா சொல்றேன், டீட்டெயிலா கவனிச்சுக்கோங்க. சமத்துவ உரிமை, சமத்துவமா இருந்ததுனால சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொன்னோமா, சுதந்திர உரிமை. சுதந்திரம் கிடைச்சு நம்மள சுரண்டினாங்களா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. எது அடிப்படையில் சுரண்டினாங்க? சமயத்தின் பேர்ல சுரண்டினாங்க, அப்ப சமய உரிமை. கல்வி மற்றும் கலாச்சாரத்தை சுரண்டினாங்க, அப்ப கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சொத்துக்களை சுரண்டுறாங்க, சொத்துரிமை. இது 44வது சட்ட திருத்தம் 1978ல இந்த அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு பகுதி 12ல விதி 300A சேர்க்கப்பட்டது. கடைசியா நாம இதுக்கு தீர்வு காணுவதற்காக உச்சநீதிமன்றம் போனோம், தீர்வு காணுவதற்காக நீதிமன்றம் போறோம். அப்ப கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. இதுதான் 7 அடிப்படை உரிமைகள். தற்பொழுது 6 தான் இருக்குது. புரிஞ்சுதா? இப்படியே மக்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல ஒவ்வொரு ஆர்டிகிளும் நம்ம தெளிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.